ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, கிட்ஸ்க்கு ஃபேவரட்டான ஒரு ரெசிபியை நீங்க ஹெல்தியா பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்பெஷலா தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். அண்ட் இது என்னோட ஃபேவரட் ரெசிபியும் கூட. அண்ட் நான் இந்த ரெசிபியை உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, நான் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்பெஷல் ஐட்டம் யூஸ் பண்றேன். இது நான் ரெகுலரா இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ஐட்டம் அண்ட் ரொம்பவே ஒரு நல்ல ரிசல்ட்டும் கொடுத்துச்சு. அதனால தான் உங்ககிட்ட நான் அதை ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து ரீசெண்டாக நம்ம கிட்ஸும் சரி நம்மளும் சரி நூடுல்ஸ் வந்து சிம்பிளாக பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதுக்கு அட்ராக்ட் ஆகும். ஸோ அதனால லைக் வந்து நார்மல் நூடுல்ஸ் வந்து ஹெல்தி இல்லை, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதனால இப்போ மார்க்கெட்டில் நிறைய இன்னோவேட்டிவ் ஐடியாஸோட அவங்களும் வந்து ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அதில் பெஸ்ட்டாக ஒன்று நான் பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மோரோட இந்த ராகி நூடுல்ஸ் அந்த மாதிரி நிறைய மில்லட்ஸில் வந்து அவங்க நூடுல்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் அண்ட் வந்து ரொம்பவே உங்களுக்கு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியாது. நீங்கள் நார்மல் நூடுல்ஸை விட ரொம்பவே டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியுமா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. நார்மல் நூடுல்ஸ் நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். அண்ட் மெயினாக டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரெசிபிஸ் நீங்கள் இதில் இருந்து ட்ரை பண்ணலாம். ஸோ வந்து அவங்களோட நம்பரை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். அவங்க இன்னும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் நூடுல்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்த நூடுல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ தட் இதுக்கு மேலே நான் உங்களுக்கு என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் டேரெக்டாக உங்ககிட்ட வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ராகி நூடுல்ஸை வந்து பாயில் பண்ணிடலாம். பாயில் பண்ணுறதுக்கு 3 கப் நான் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்ட பிறகு இந்த நூடுல்ஸை போட்டு ஒரு 8 to 10 minutes இதை வேக வச்சிட போகிறேன். நார்மல் நூடுல்ஸ் எப்படி வேகுமோ அதே மாதிரி தான் வேகும். நம்மளுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது, பட் ஹெல்த்தியாக தான் இருக்கும். பாருங்கள், நல்லா பாயில் ஆகிடுச்சு. இதை நீங்கள் நார்மலாக நூடுல்ஸ் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி கூட பண்ணலாம். அவங்க உள்ள மசாலா கொடுத்துருக்காங்க. பட் இன்றைக்கி நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இதில் கட்லெட் அண்ட் சீஸ் பால்ஸ் பண்ணி காமிக்க போகிறனால இன்றைக்கி அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் 2 பொட்டேட்டோ பாயில் பண்ணி வச்ச பொட்டேட்டோவை நல்லா மசிச்சுப்போம். பாருங்கள், நான் நல்லா மசிச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ நல்லா மசிச்சாச்சு. இப்போ குட்டி குட்டியாக வெட்டி வச்ச கேரட் சேர்த்துக்கிறேன். இதை நீங்கள் வந்து வேக வச்சு கூட மசிச்சு சேர்க்கலாம், பட் நான் வந்து வெட்டி சேர்த்துக்கிறேன். அதோட குட்டி குட்டியாக வெட்டின ஆனியன்ஸ் அண்ட் சில்லிஸை சேர்த்துக்கிறேன். இதோட இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சிருந்த இந்த ராகி நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். ஆக்சுவலி நம்ம இந்த நூடுல்ஸில் வந்து அவங்க சூப்பராக ஒரு டெக்ஸ்சர் அண்ட் ஃப்ளேவர் இருக்குது. நம்ம இது சேர்க்குறனால நம்மளோட கட்லெட்டே டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கிடைக்குது. அண்ட் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு மசாலா கொடுத்துருக்குறாங்க. அது வந்து நல்லா வீட்டிலேயே அரைச்ச ஒரு மசாலா ஸ்மெல் வருது. ஸோ ரொம்பவே நேச்சுரலாக இருக்குது. இதை நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போது நான் சொன்னேன்ல அந்த மசாலாவை ஆட் பண்ணுறேன். ரொம்பவே சூப்பரான ஸ்மெல் உங்களுக்கு கொடுக்குது. கண்டிப்பாக நீங்கள் அந்த மசாலாவோட ஃப்ளேவரை ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நான் எக்ஸ்ட்ராவாக லைட்டாக சால்ட் அண்ட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போது இதோட கொஞ்சம் பொரிக்கடலை தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா இதை பிசைஞ்சு வச்சுருங்க. நல்லா கம்பைன் ஆகி பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ சைடாக ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவர் ஒரு 1.5 tablespoon அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு மிக்சராக மிக்ஸ் பண்ணி வைங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மிக்சராக நல்லா லிக்விடியாக தான் இருக்கும். ஸோ மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து அதோடையே நம்ம ஏதாவது க்ரம்ஸ் லைக் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி டைஜஸ்டிவ் பிஸ்கெட்டை வந்து லைட்டாக பொடிச்சு வச்சுருக்கேன். அதோடைய சீஸ் க்யூப்ஸை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். இன்றைக்கி ஒரே ஒரு சீஸ் க்யூப் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போது இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு கட்லெட்டுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி பால் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் கட்லெட் ஷேப்பில். ஸோ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரில் டிப் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து எக் சாப்பிடுவீங்க அப்படின்னா எக் ஒயிட்டில் கூட டிப் பண்ணலாம். பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் மிக்சரில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த நம்ம பொடிச்சு வச்சுருந்த டைஜஸ்டிவ் பிஸ்கெட் பவுடரில் இந்த மாதிரி நான் கோட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட்லெட்ஸ்க்கு பண்ணணும். இதே சீஸ் பால்ஸ்க்கு எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குட்டியாக ஒரு பால் மாதிரி பண்ணிக்கோங்க. அதில் இந்த மாதிரி குட்டி பீஸ் ஆஃப் சீஸை உள்ளே இன்சர்ட் பண்ணி மறுபடியும் அந்த பாலை கவர் பண்ணிடுங்க.
ஸோ அகெயின் சேம் தான் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரில் நல்லா கோட் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் அந்த டஸ்ட் இந்த மாதிரி இதில் டஸ்ட் பண்ண போகிறோம். டைஜஸ்டிவ் பிஸ்கெட்டோட பவுடரில் டஸ்ட் பண்ணி வச்சிடலாம் நம்ம. ஸோ இப்போ நான் கட்லெட்க்கும் சீஸ் பால்ஸ்க்கும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். இதே மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவு பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், நான் எல்லாமே பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணோம். நான் சைமல்டேனியஸாக வந்து கட்லெட் அண்ட் சீஸ் பால்ஸையும் ஒரே இதில் வைக்க போகிறேன். ஸோ ஒரு ஸ்டவ்வில் ஒரு பேனையும் இன்னொரு ஸ்டவ்வில் இன்னொரு கடாயையும் வச்சுக்கலாம் நம்ம. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கட்லெட்டுக்கு நான் இன்றைக்கி லைட்டாக தான் எண்ணெய் ஊற்ற போகிறேன். அதே இது நீங்கள் வந்து பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ்க்கு கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ பேனில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அண்ட் கடாயில் கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த கட்லெட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் ஆட் பண்ணிட்டேன். இது வந்து நல்லா வந்து ஃபஸ்ட்டு நம்ம போட போகும்போது ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து குக் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதே இது வாங்க பொட்டேட்டோ சீஸ் பால்ஸையும் போட்டுடலாம். சீஸ் பால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூடான பிறகு நான் போடுறேன். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ண போகிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு நம்ம இதை எடுத்துடலாம். ஸோ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்மளோட கட்லெட்ஸும் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இது ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். ஸோ எடுத்து நீங்கள் வந்து அவ்வளோவா ஆயில் கூட இதை அப்சர்வ் பண்ணாது. நீங்கள் வந்து ராகி நூடுல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அவ்வளோவா ஆயில் கூட அப்சர்வ் பண்ணுறதில்ல. அண்ட் இதை வந்து இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதோட நீங்கள் வந்து மயோனேஸ் சாஸ் இல்லை வந்து வீட்டில் பண்ண சட்னிஸ் கூட யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் நடுவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சீஸ் வச்சுருக்கனால அது மெல்ட் ஆகி நல்லா அது அந்த சீஸியான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். சேம் கட்லெட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அவ்வளோவா ஆயில் யூஸ் பண்ணல. ஸோ வந்து ஹெல்தியும் கூட. இந்த ரெசிபி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃபீட்பேக்கையும் ஷேர் பண்ணுங்கள்.